உலகத் தலைவர்கள் எவ்வளவோ பேரு உக்ரைனுக்குள்ளேயும் போனார்கள், ரஷ்யாவுக்குள்ளேயும் போனார்கள். ஆனா, நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்கள் போனதுக்கு அப்புறம், ஏறக்குறைய ஒரு விஷயம் தீவிரமா பத்தி எரியுது. அது என்ன அப்டின்னா, இதுவரை போன எல்லா தலைவர்களும் 2 விதமான ஸ்டாண்டு தான். ரஷ்யா முழுக்க வெளியில போ அப்படின்னு உக்ரைன்ல நின்னுட்டு சொல்றது. உக்ரைன் முழுசையும் குடுத்துட்டு போ ரஷ்யா கிட்ட அப்படின்னு ரஷ்யால நின்னு சொல்றது. இந்த 2 ஸ்டாண்டு தான் பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் எடுத்தார்கள். மத்த சில தலைவர்கள் ஒப்புக்கு சப்பானியா நானும் போய் நின்னு போட்டோ எடுத்துட்டு வரேங்கிற மாரி பல தலைவர்கள் போனார்கள். இதுல அப்படியே யூ டர்ன் போட்டு ரஷ்யாவோட முதல் கோரிக்கை, எங்க யுத்தம் ஆரம்பிச்ச முதல் கோரிக்கை என்ன? நேட்டோல இணையக்கூடாது. அத செஞ்சு தொலைங்கடா அப்படின்னு உக்ரைன் கிட்டயும், அதே மாரி ரஷ்யாவோட அடுத்த கோரிக்கை என்ன? பிடித்த பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம். அப்படி வேணா, அத தன்னாட்சி பிரதேசமா அறிவிச்சிரு. நீ என்ன சொன்ன? ரஷ்ய மக்கள் அங்க இருக்கார்கள். ரஷ்ய மொழி பேசுற மக்கள். அவர்கள கொடுமைப்படுத்துறார்கள் அப்படின்னு சொல்லி தான் டொனெட்ஸ்க் பகுதியில முதல்ல யுத்தம் ஆரம்பிச்சதே. இப்பல்லாம் கிடையாது. காலங்காலமா அது தன்னாட்சி பிராந்தியமா தான் இருந்துச்சு. அதே சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பெரும் விஷயத்த இந்தியா கிளப்புச்சு. இந்த பெரும் விஷயத்த இந்தியா கிளப்பினோடனே இந்த 2 பயலுகளும் ஒத்துக்குவாங்களா? இல்ல அண்ணன் அமெரிக்கா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் ஆளணுங்கிறத காட்டிலும் இடைஞ்சல் பண்ணணுங்கிறதுல தான் குறிக்கோள் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கு இப்ப பிடித்த பிராந்தியங்கள் ரஷ்யா கிட்டே இருந்தாலும் உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட ஆட்கள் ஆளணும். ரஷ்யாவுக்கு ஆதரவான நபர்கள் ஆளணும். அதுவரை ரஷ்யா ஓயாது. அதே மாதிரி நேட்டோல உக்ரைன் இணையாட்டியே போதும்பா, மத்தெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்டு போயிடுறேன்னு ரஷ்யா போய் உட்கார்ந்தாலும் ரஷ்யாவை மீண்டும் நோண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அமெரிக்காவுக்கு தூக்கம் வரும். அப்படி 2 பேரும் இருக்கக்கூடிய எண்ணங்களும் நிறைவேற்றப்படும். இப்படி தன்னாட்சி பிரதேசமா அறிவிச்சுட்டா, இந்த தன்னாட்சி பிரதேசத்தை ஹோல்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா, உக்ரைன் எல்லாரும் செய்வார்கள். தன்னாட்சி பிரதேசத்தையே உருவாக்கியாச்சு. அங்க உட்கார்ந்து மெயின்லேண்ட் உக்ரைனை ஹோல்டு எடுக்க பார்ப்பானா, இல்ல இத ஹோல்டுக்கு உங்ககிட்ட போராடிக்கிட்டு இருப்பானா அடிச்சு விரட்டிட்டு ரஷ்யா அங்க கொடியை பறக்க விட்டு உக்ரைனுக்குள்ள ரொம்ப ஈஸியா ஹோல்டு எடுக்கவும் வாய்ப்பு அதிகம். அதனால 2 பிளேயர்களும் ஒத்துக்குவார்கள். இப்படி ஒரு காரசாரமான சப்ஜெக்டை தான் மெல்லமா தூக்கி டேபிள்ல வீசிட்டு இந்தியா வந்துருச்சு. ஏறக்குறைய பத்தி எரியுது. அதனாலதான் முதல் முறையா இந்த மாதிரி போன தலைவர்களை எல்லாம் போறதுக்கு முன்னாடியே பைடன் கூப்பிட்டு பேசிடுவார். போயிட்டு வந்து ஒன்றும் பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா கிட்ட பைடன் பேசியிருக்காரு. மோடி கிட்ட பைடன் பேசுனதுக்கான காரணம், பெரிய அளவு சப்ஜெக்டை ரொம்ப காலத்துக்கு காட்டு தீ மாதிரி பரவுற சப்ஜெக்டை தூக்கி டேபிள்ல வச்சுட்டு வந்துட்டியே, இப்ப இதை எடுத்துட்டே முன்னேறலாமா, இல்ல என் மனசுக்குள்ள உள்ளதையே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டிருப்பாரான்னு கேட்டா, அவ்வளவு இறங்கிலாம் அமெரிக்கா வராது. அமெரிக்கா வேற மாதிரி நின்றுருக்கும். ஆனா நம்மளை பொறுத்தவரை அமெரிக்காவை இந்த சூழ்நிலையில எதுக்கு வர வச்சோம் அப்படிங்கிறதா இங்க மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர விளையாட்டாவே பார்க்கப்படுது உலக அரங்குல. காரணம், பங்களாதேஷை நீ பாட்டு கிளச்சு போட்டு போயிட்ட. ஆனா அதை மீண்டும் அடுக்கியும் வைக்காம, நீ கிளச்ச ஸ்டேஜ்லயும் வைக்காம, மேற்கொண்டு ஒரு குட்டி குழப்பத்தை பண்ணி, நான் எவ்வளவு அழகா வச்சிருக்கேன் பத்தியா, உன்னமும் அங்க நான் தான் ஹோல்டுல இருக்கேன்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு தான் நம்ம உக்ரைனுக்கே போனோம். அதனால பைடன் அவர்கள் 2 விஷயம் பேசினதாக தான் அபிஷியலா அன்அபிஷியலா தகவல் பரவுது. என்ன அப்படின்னா, உக்ரைன் யுத்தம், பங்களாதேஷ் கலவரம், இது 2ஐயும் நல்ல முறையில 2 நாடுகளும் பேசுச்சு அப்படிங்கிறதா ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த ஒரு பெரும் குழப்பம் பண்ணி தொலைச்சியே, பிராந்திய வல்லரசு என்ன மனசுல நினைச்சியா அப்படின்னு சொல்லாம அடிச்சிருக்கோம். இப்ப பங்களாதேஷ் கலவரத்தை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு? தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருப்பாரா, இல்ல அதுவா நடந்துச்சு நான் வேடிக்கை தான் பார்த்தேன்னு சொல்லியிருப்பாரா? 2ம் கிடையாது. பங்களாதேஷ்ல இனிமேல் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பேச்சு தான் டெல்லிக்கும் வாஷிங்டன் டிசிக்கும் நடந்திருக்கு. ஏறக்குறைய அந்த விவகாரத்துல நம்ம எடுக்கிறது தான் முடிவு. நம்ம கை தான் அங்க ஓங்கி இருக்கு. அமெரிக்கா கிளச்சு விட்டு ஆட்டையை ஒன்னும் சிறப்பா ஆட முடியல. தடுமாறி போய் தான் இருக்கார்கள். அதனால அமெரிக்கா எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் தான். உக்ரைனுக்குள்ள போய் நின்னுக்கிட்டு பக்கத்துல உள்ள பிரச்சனை பங்களாதேஷ்குள்ள நம்மளை தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்க்கல. பைடன் அவர்களோட போன் காலும் அதை நோக்கி தான் வந்துச்சு. சரி, உக்ரைனுக்குள்ள இவ்வளவு பெரிய சப்ஜெக்டை டேபிள்ல போட்டோமே, இது எப்படி நகரும் அப்படிங்கிறதான். இதை எப்படி வேணாலும் நடத்திக்கங்கப்பா, ஆனா போரை முடிச்சு வைங்க. இப்போ அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்தியா பண்ண தயார் அப்படிங்கிறதான் காரணம். ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட போய் பேசக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா இந்திய பிரதமர் மோடியை சொல்லலாம். அதுக்கு அடுத்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா சீனாவோட அதிபர் ஷி ஜின்பிங்கை சொல்லலாம். அதுக்கு அடுத்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா துருக்கியோட எர்டோகனை சொல்லலாம். ஆனா அந்த 2 பேருங்களுமே வீணா போன பயலுங்க.
அதிபர் ஷி ஜின்பிங்க நம்புங்க அப்படின்னு வெள்ளை மாளிகையில சொன்னா, சொல்றவன சப்புன்னு தான் அறைவார்கள். துருக்கி எர்டோகன பத்தி கேட்கவே வேணாம். அவன் இத குடு, அத குடு, அத குடு, இத குடுன்னு நம்ம உயிர எடுப்பானேடா அப்படிங்கிற மாரி தான் 2 பயலுகளுமே கடைசியில 2 பயலுகளுமே வேலைய முடிக்க மாட்டாய்ங்க அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டும், உண்மையும் கூட இருக்கு. அதனால நம்மள விட்டா ஆள் இல்ல. நம்மள கிட்ட தான் சுத்தி வரணும். அப்படி நம்ம கிட்ட சுத்தி வரணுங்கிற எண்ணமே இல்லாம பக்கத்துல ஒரு கலவரம் பண்ணியிருக்கியேன்னு வச்சு இந்தியா செஞ்சிருச்சு. இப்ப அமெரிக்கா அதுக்கு பதிலடி குடுக்க முடியாம திண்டாடி, திணறி ஏறக்குறைய நம்மகிட்ட உக்ரைன் விவகாரத்துல பல 100 முறை சரண்டர் ஆன மாரி, இப்பவும் சரண்டர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எதார்த்தமான உண்ம.